அல்லாஹ்வின் பேரல்லால் பெண்கள் பயானுக்கு இவ்வளவு அதிகமான மக்கள் வந்து கலந்து அதை சிறப்பு செய்வது என்பது நம்முடைய கல்லடைக்குறிச்சிக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. வல்ல அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் மென்மேலும் ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக. நான் எப்பொழுதுமே துவா செய்வதுண்டு. நான் பெருமைப்படவில்லை, உள்ளபடியே பணிவோடு சொல்கிறேன். எங்கெல்லாம் துவா செய்வோமோ அங்கெல்லாம் யா அல்லாஹ் பெண்களுக்கு உடல் ரீதியான எல்லா கோளாறுகளை மட்டும் அவரை காத்துவிடு என்று கேட்பேன். ஏன்னா பெண்கள் சார்ந்த பல நோய்கள் இன்னைக்கு சமுதாயத்துல புரையோடி போயிருக்கிறது. கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், அதே போன்று இன்னும் எக்கச்சக்கமான ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய விதத்திலே பல நோய்களோடு பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை ஆணிவேராக இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வே எங்கள் வீட்டு பெண்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடு, எங்கள் ஊர் பெண்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடு என்று கேட்கிற வழக்கம் இந்த அடியனுக்கு இருக்கிறது. காரணம், நான் உங்கள் பிள்ளை என்பதனாலே. வல்ல அல்லாஹ் மென்மேலும் நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தூக்கி நிப்பாட்டுகிற தங்கள் பிள்ளைகளை மிகச் சிறப்பான மார்க்க பற்றோடு உருவாக்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். ஹய்ய அலஸ் ஸலாத், ஹய்ய அலஸ் ஸலாத், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நிகழ்விற்கு பின்னால் இஷாவுடைய ஜமாத் நம்முடைய பள்ளியில் நடைபெறும் என்பதை நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். வல்ல அல்லாஹ்விடத்திலே துவாவை கொண்டு நாம் முன்னோக்குவோமாக. நம்முடைய தேவைகள் மொத்தத்தையும் துவாவின் வழியாக கேட்போமாக. ஏன்னா அவனை தாண்டி போக்கிடம் நமக்கு வேறு எங்கேயுமே கிடையாது. நம்முடைய அனைத்து விதமான காரியங்களிலும் அவனை விட்டால் நமக்கு கதி எதுவும் கிடையாது, இல்லையா? துவாவுக்கு உரிய மாசம் வரப்போகுது. அது சம்பந்தமான சில விஷயங்களை தான் நான் உங்களிடத்தில் இப்பொழுது பேச போகிறேன். அதற்கு முன்னால் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் மூமின். ஒரு மூமினான ஆணை பெண்ணை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய செயல்கள் எல்லாமே ஆச்சரியமா இருக்குது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர் ஃபலைஸ லஹு இல்லா லி மூமின். அவர் செய்கிற எல்லா காரியமும் அவருக்கு நன்மையாகவே இருக்கிறது. இந்த வாய்ப்பு மூமின்களை தவிர வேறு யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ரெண்டு செய்தி சொன்னாங்க. இந்த ரெண்டு செய்தி நம்மள்ட்ட இருக்கான்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். இன் அஸாபத்துஹு ஷர்ராஹு ஃபஷக்கர கான கைரன் லஹ் வ இன் அஸாபத்துஹு பர்ராஹு ஸபர ஃபகான கைரன் லஹ். ஒரு மனிதருக்கு, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஆணோ பெண்ணோ, அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால், சந்தோஷமான நிலை ஏற்பட்டால், மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் ஏற்பட்டால், ஷக்கர அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செய்வார்.
வீட்டுல புள்ள பிறந்திருக்குது, இன்னைக்கு வீட்டுக்கார துவங்கிய அந்த வியாபாரம் சிறப்பா போய்கிட்டு இருக்குது, நம்ம புள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சோம், நல்லபடியா அவர் போய் இருந்து வேலை பார்த்து நமக்கானதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், நிலம் வாங்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் கட்டி முடிச்சிட்டோம், சிறப்பு. இப்படி தன் வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய அனைத்து காரியமும் அது நன்மையை ஆனந்தத்தை தந்தால் அவர் அல்லாஹ்விற்கு முதலில் நன்றி செய்வார். அடுத்து இரண்டாவது பாயிண்ட் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, وَإِنَّ أَصَابَتْهُ ضَرَّاءٌ فَصَبَرَ فَكَانَ خَيْرًا لَهُ. அவருக்கு வாழ்விலே ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டால், கஷ்டங்கள் வந்தால், நெருக்கடிகள் வந்தால், சோகங்கள் வந்தால் என்ன செய்வார்? புலம்ப மாட்டார், அங்கும் இங்கும் கூவிக்கொண்டு அங்கலாய்ந்து கொண்டு இருக்க மாட்டார். எனக்கு மட்டும்தானா, ஏன் இப்படிலாம், நான் தான் தொழுகிறேனே, நான் தான் தவறாம மாசம் 3 நோன்பு வச்சிடறேனே, தஹஜ்ஜத் இல்லாமல தொழுகிறேன், ஸல்லாவை போட்டா மக்ரிப்ல இருந்து இஷா வரை எடுக்கிறதே இல்லையே, ஏன் இப்படி எனக்கு என்று நொந்து கொள்ள மாட்டார். சோதனைகள் சிரமங்கள் வந்தால் ஃபஸபர, அல்லாஹ்விற்காக வேண்டி கொஞ்சம் பொறுமையா இருப்பார். அந்த பொறுமையும் அவருக்கு நன்மையாக மாறும். ரசூலுல்லாஹ் 2 சொன்னாங்க, சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வார், அப்ப அதுக்கும் நன்மை கிடைச்சிரும். சிரம கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு அதனுடைய நலவை எதிர்பார்ப்பார். வாழ்க்கைன்னா சந்தோஷமும் தான் கஷ்டமும் தான், வாழ்க்கைன்னா மேடும் தான் பள்ளமும் தான், வாழ்க்கைன்னா சிரிப்பும் தான் அழுகையும் தான், வாழ்க்கைன்னா நெருக்கடியும் தான் விசாலமான நிலையும் தான். ஒரு ஆங்கிள் மட்டும் இருக்காது, ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்பதனுடைய யதார்த்தத்தை புரிந்து சிரம நேரத்தில் புலம்ப மாட்டார், தவிக்க மாட்டார். அவரிடத்தில் இவரிடத்தில் சொல்லிக் கொண்டு தன் பாரத்தை இறக்கிவிடுவோமோ என்ற எண்ணத்திலே நடமாட மாட்டார். அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு இந்த நெருக்கடிக்குரிய கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுத்துருவான். ஒரு பொறுமையா இருந்தார்ன்றதுக்காக வேண்டி அதற்கு பிறகு அல்லாஹ் கூலி, அதற்கு பிறகு அந்த நிலையிலிருந்து அவரை மாற்றுவான். ஆனால் பொறுமை காத்ததற்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான் என்று அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவேதான் நமக்கு தமிழ்ல அழகா சொல்லி வச்சிருக்காங்க, எல்லாம் நன்மைக்கு, எல்லாமே நன்மைதான், கஷ்டம் வந்தாலும் நன்மைதான், நல்ல நிலையில இருந்தாலும் நன்மைதான். அந்த சிந்தனைக்கு நாம் வந்துவிட வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரே ஒரு வரலாற்று செய்தியை சொல்றேன். இப்னு ஜரீர் அத்-தபரி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர், சர்வதேச அளவிலே புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய கல்வியாளர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். தஃப்சீர் தபரி, நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால். தபரி என்கின்ற விரிவுரை இருக்கிறது, ரொம்ப பிரபலமானது. அதை எழுதி கொடுத்தவர் அவர்தான். அவர் தான் மக்காவிலே கண்ட காட்சியை சொல்கிறார். வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோமாக, இந்த புனிதமான ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த மக்கமா நகரிலே தவாப் செய்வதற்கு வாய்ப்பை கொடுப்பாயாக. ஆமீன் சொல்லுங்க தாய்மார்களே, சத்தமே கேட்கலையே. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, மதீனாவின் ஜியாரத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகையும் கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடு, ஜியாரத்துக்கு வரணும், நாங்க மக்காவுக்கு வரணும், தவாப் செய்யணும், ஹஜ்ஜி செய்யணும், உம்ரா செய்யணும், ஜியாரத் செய்யணும் என்று ஆசையோடும் தேட்டத்தோடும் கேட்டுக்கொண்டே இருந்தா அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான், திரும்ப திரும்ப தருவான். நம்மள்ட்ட என்ன இருக்கு, நம்ம என்ன கொண்டா வந்தோம், எதையும் கொண்டுதான் போறோமா? நம்ம எல்லாருமே மிஸ்கீன்கள் தான், எல்லாரும் மிஸ்கீன்கள் தான். வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் தான் பணக்காரன் செல்வந்தன், நீங்கள் எல்லாரும் ஃபகீர் தான் அல்லாஹ் சொல்றான். நீங்க எல்லாருமே ஏழைகள், அல்லாஹ்விடத்தில் தேவையாகக்கூடியவர்கள். எனவே யாரும் எதையும் கட்டி வச்சு ஒண்ணுக்காக போறது இல்ல. அல்லாஹ்வே நீ கொடு, நான் ஏழை தான், நான் மிஸ்கீன் தான், ஃபகீர் தான், உன்கிட்ட கேட்கிறேன், உன்கிட்ட கையேந்திரது எனக்கு வெக்கமே கிடையாது, உன்கிட்ட கதவுல எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, எந்த ஒரு மனதிற்கு குற்ற உணர்ச்சிக்கும் எனக்கு வராது. எனவே நீ என்னை கூப்பிடு அல்லாஹ் கேட்டே இருந்தோம்னா, உண்மையான ஆசையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அழைப்பான். அல்லாஹ் நம் ஊர் மக்களுக்கு அதை திரும்ப திரும்ப நசீபாக்கி கொண்டே இருப்பானாக. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹ் கிஸஸும் மின தாரீக் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகத்திலே இதை பதிவு செய்கிறார். ஒரு பெரிய சம்பவம், சுருக்கமாக சொல்கிறேன். எது நடந்தாலும் நன்மை இருக்கும் என்பதற்கான ஒரு சின்ன வழிகாட்டுதலை கொடுத்துவிட்டு நான் என் உரைக்குள்ளே வருகிறேன். அபூ கியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஒரு ஏழ்மை நிலையிலே இருக்கக்கூடிய மனிதர், ரொம்ப அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டம், வறுமை. இன்றைக்கு சவுதி அரேபியா செல்வத்தில் கொளிக்கிறது. ஒரு காலம் சவுதியில் வெறும் காய்ந்த ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டு வாழ்க்கை நடத்தியவர்களும் உண்டு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சவுதி மன்னலாம் அப்ப கிடையாது. அப்ப ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால்
ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு கூட வசதி அங்கே இல்லை. அந்த அளவுக்கு அந்த மாதிரியான நிலையெல்லாம் இருந்துச்சு. ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய துணைவியார் தான் ஜுபைதா அம்மா தான் அதற்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி வரலாறுகளிலே சில செய்திகள் இருக்கிறது. அந்த மாதிரியான காலகட்டம் அது. ரொம்ப ஏழ்மை, பசி, பட்டினி ஒரு ரமலானுடைய காலம் அது. வெறும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணியை மட்டும் சாப்பிட்டுட்டு நோம்பு வச்சிருக்கிறாரு. இஃப்தாருக்கு ஏதாவது செய்யணும், இஃப்தாருக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு போய் வாங்கி கொண்டு கொடுக்கணும். பசியோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு பசியாறுவதற்கு, நோன்பு திறப்பதற்கு ஏதாவது கொடுக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு வேலைக்காண்டி அலைகிறாரு, எந்த வேலையும் இல்ல, செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. 86 வயசு அவருக்கு ஆச்சு. அபூ கியாஸுக்கு 86 வயசு. ஆனாலும் அந்த வயசு 86 ஆனாலும் உழைக்கணும் என்ற அந்த 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 நிலை இருக்கிறது, அந்த தன்மை அவருக்கு கொஞ்சமும் குறையல. உழைத்துக் கொண்டே இருப்பவர்கள் காலத்திற்கும் உழைத்துக் கொண்டே தான் இருப்பார்கள், நிற்கவே மாட்டார்கள். நின்றால் சோர்ந்து விடுவார்கள், நின்றால் தன்னுடைய சுயத்தை அவர்கள் கேள்விக்குட்படுத்துவார்கள். இல்லையா? நாம் பார்க்கிறோம். அவர் 86 வயசு, தேர்தல் வேலை இல்லை. கடைசியில நோன்பு, கடுமையான உஷ்ணம், வெயில், அப்படி ஒரு மரத்துக்கு கீழே போய் ஒரு ஓரமா படுத்துட்டார். காபாவுக்கு பக்கத்தில் தான் படுத்தவர். தூங்கி எந்திரிக்கக்கூடிய சமயத்துல கையை அப்படி ஆடிச்சு பாருங்க, அந்த மண்ணில ஏதோ ஒரு பேக், அந்த பேக்கினுடைய புடி, கைப்பிடி கையில படுற மாதிரி தெரியுது. கடவுள் எதிர்ச்சாரு, வேற எதுவும் பாம்பு இருந்ததா வந்துச்சான்னு தெரியுது. பார்த்து கையை பிடிச்சாரு, ஒரு பையனுடைய கைப்பிடி. ஒரு தூக்கு தூக்குனாரு, அது மண்ணோடு சேர்ந்து அந்த பை வந்தது. பையை திறந்து பார்த்தாரு, தங்க காசுகளா இருக்கு உள்ளார. எப்படி இருக்கும்? பசியோடு பட்டினியோடு இஃப்தாருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு என்ற எண்ணத்தோடு வந்தவருக்கு பை நிறைய தங்க காசு. நம்மளா தான் செஞ்சிருப்போம், மாசா அல்ல ரொம்ப சந்தோஷங்க, இந்த மாசம் முழுக்க போக வேண்டாம் உள்ள வச்சிருப்போம். அவர் நேர காபாவுக்கு போயிட்டார். பொதுவாகவே இன்னைக்கு வரை அந்த பழக்கம் இருக்குது. காபால யாராவது எதையாவது தொலைச்சிட்டாங்கன்னா கண்டெடுத்தவர்கள், அதை கையில் எடுத்தவங்க பொதுவாகவே எடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அதுவும் குறிப்பாக மக்காவிலே வந்து யாரும் யாருடைய பொருளை எடுக்க மாட்டாங்க. அப்படி எப்படி போனது அப்படி கிடக்கும். பல அனுபவங்கள் இருக்கிறது எனக்கு. அப்படி ஒரு விலை உயர்ந்த வாட்சி என்னோட வந்தவர், ஒரு வசதியான மனிதர், நல்ல விலை உயர்ந்த வாட்சி, கிட்டத்தட்ட வச்சுக்கலாம் 100 பைசாக்கு ஒரு 1.25 லட்சம் ரூபாய் இருக்கும், கையில போட்டிருந்தாரு. ஒது செய்யும் போது பாத்ரூம்ல வச்சுட்டு ஒது செஞ்சுட்டு அது பாட்டு மேல வந்துட்டாரு. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு பாத்ரூம். மேல வந்து தவாப் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. ஆஹா, என்னதான் வாட்சி வச்சுட்டு வந்தாங்க, போய் பாருங்க. எங்கிட்டு போய் பாக்குறது? கூட வாங்கன்னு கூட்டி இழுத்துட்டு போறாரு. எங்க போனீங்க? இங்கதான் போனோம். வாங்க உள்ள. எந்த டாய்லெட் ஞாபகம் இருக்கா? அங்க நிக்குது. ஒவ்வொரு வழி வழியா போய் தேடுறாரு. கடைசியில பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு, எந்த ரூட்ல போனோமோ அங்க எங்க வச்சிருந்தாரோ அது அப்படி இருக்கு, யாருமே எடுக்கல. இதுக்கு இடையில பரபரப்பா தொழுகை நேரம் நிறைய பேர் போறாங்க வராங்க. அன்பாளர்களே, அந்த மண் என்பது அம்னுக்குரிய மண், பாதுகாப்புக்குரிய மண். பொதுவாகவே ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா நேரா வருவாங்க. காபாவுக்கு பக்கத்துல யூ ஷேப்ல ஒரு வடிவத்துல ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஹத்தீம்னு சொல்லுவாங்க. காபாவை நீங்க போட்டோல பாருங்க, அந்த பில்டிங் இருக்கும், அதுக்கு பக்கத்துல யூ மாதிரி ஒரு சின்ன வளைவு இருக்கும், இடுப்பு அளவுக்கு அந்த சுவர் இருக்கும், வச்சுக்கங்க நெஞ்ச அளவுக்கு இருக்கும். அந்த சுவருக்கு பக்கத்திலே எப்பொழுதுமே 2-3 போலீஸ் நிற்பாங்க. அவங்க கையில கொண்டு வந்து எடுத்த பொருளை கொடுத்து விடுவார்கள். யாருக்குரியதோ கொடுத்து விடுங்க. அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடும், அங்க போய் நம்ம துடைத்த பொருளை வாங்கி கொள்ளலாம். இது அப்பத்திலிருந்து இப்ப வரை இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணப்படுது. இது எடுத்து வந்தால பை நிறைய தங்க காசு. நேரா வந்து அன்னைக்கு யாத்தையும் கொடுக்கல, அந்த ஹத்தீமுக்கு மேல ஏறின்னு சத்தம் கொடுத்தாரு, யாராவது உங்கள காசு பையை தொலைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. கொஞ்சம் எண்ணி பார்த்தா நிறைய காசு இருக்கிற மாதிரி தான் தெரியும் போல தெரியுது, யாராவது தொலைச்சிருக்கீங்களா? அப்படி துளைத்தவர்கள் உண்டென்றால் என்னிடத்தில் வாருங்கள், அந்த காசு பையை எடுத்து கொடுத்தவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சன்மானம் கொடுப்பீர்களா என்று அவர் சத்தம் போட்டு கேட்டார். கேட்டவன தொலைச்சவர் காலில் அந்த 4-5 தடவை சத்தம் கொடுத்தது கேட்டுடுச்சு. அப்படி வந்தார். பக்கத்துல வந்தவர் வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். ரஷ்யாவுடைய குராசான் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதியிலிருந்து ஹஜ்ஜிக்கு வந்திருக்காரு. ஹஜ்ஜினுடைய காலம் அது. வந்தவர் சொன்னாரு, நான் தான் ஒரு பையை தொலைச்சிட்டேன். அப்படியா? அதுல எவ்வளவு காசு இருந்துச்சு? 1000 தங்க காசு இருந்துச்சு. சரி, அதை யாராவது உங்கள்கிட்ட வந்து எடுத்து கொடுத்தா நீங்க அவங்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுப்பீங்களா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. இவர் தான் கையில வச்சிருக்காரு. இந்த உரிமைப்பட்டவர் சொன்னாரு, அவர் என்ன எதிர்பார்ப்பாரு? எடுத்தவர் என்ன என்ற எதிர்பார்ப்பாரு? என்ன ஒரு 10ல 1 கொடுத்தா போதும். 10ல 1, 1000ல 10ல 1 100 தங்க காசு. அவர் சொன்னாரு, அப்படிலாம் கொடுத்துலாம் மனசு இல்லைங்க, அப்படிலாம் கொடுக்குற மாதிரிலாம் நான் எண்ணத்துல இல்ல. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போயிட்டார். மறுநாள் காலை விடித்தவுடன் மறுபடியும் வந்தார். இந்த தங்கப்பை தொலைத்தவர் யாராவது இருக்கிறீர்களாங்க? அதே மாதிரி அவர் வந்தார். சரி இருக்கிற, நான் தான் தொலைச்சேன், என்ன விஷயம்? இந்த மாதிரி அதை எடுத்து கொடுத்தவர் உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டாருன்னா ஏதாவது சன்மானம் கொடுப்பீங்களா? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நேத்து 10ல 1 கேட்டாரு, இன்னைக்கு வெறும் ஒரு 10 ரூபாயாவது 10 தங்க காசாவது கிடைக்குமா? அதெல்லாம் கொடுக்கிறதுக்கு மனசு இல்லைங்க என்று சொன்ன உடனே மறுபடியும் அந்த பெரியவர் சொன்னார்,
சரி 10 ரூபாய் தான் கொடுக்கவில்லை, ஒரே ஒரு தங்க காசு, ஒரே ஒரு தீனாராவது கொடுத்தால் அவரும் அவருடைய குடும்பமும் பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறது. வெறும் பேச்சம்பளத்தை கொண்டு நோம்பு வச்சிட்டு இருக்கிறாங்க. எதையாவது கொடுத்து வாங்கி கொடுத்து காய்ந்த ரொட்டிகளை கொடுத்தாவது அந்த குடும்பத்தினுடைய பசியை அவர் ஆற்றுவார் அல்லவா? 1 ரூபாய் கிடைக்காதா என்று கேட்டார். அவர் விடாப்படியா சொன்னார், 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். இப்ப இவரு கையோட கூட்டு போயிட்டார். இந்த ரஷ்யா நாட்டுக்காரரை கையை பிடித்து நேர கூட்டு போயிட்டார். எங்க கூட்டு போனாரு? வீட்டுக்கு கூட்டு போனார். இந்த காட்சிகளை எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து இவனு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹ் பார்த்துட்டே இருக்காங்க. இவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவரும் போயிட்டாரு. வீட்டுல போய் உட்கார்ந்தா அந்த பெரியவர் 86 வயது பெரியவர் அபூ கியாஸ் வீட்டுக்குள்ள இருந்து அந்த பையை எடுத்து வர்றாரு. எடுத்துட்டு வந்து இதானா பாருங்க உங்க பையே அப்படின்னு காட்டுறாரு. பைய பார்த்தாரு. ஆமா இதான் பையன் பையே. சரி நல்லது அப்படின்னு பைய வாங்கிட்டு விரும்பி போயிட்டாரு. ஒரு சின்ன நன்றி, எடுத்ததற்கு நன்றிங்க, பரவாயில்ல எடுத்து வச்சிருக்கீங்களே கையில கொடுத்துட்டீங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படி கூட சொல்லல. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு நிமிடம் கூட அவருக்கு அதிலிருந்து 1 ரூபாய் எடுத்து நாம் பயன்படுத்தினால் என்ன என்ற அந்த கேள்வி கூட அவருக்கு வரவில்லை. அவருடைய மனைவி சொல்லிச்சாமா, நம்ம கையேறு நிலையில நிக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம், பசியோட பட்டினியோட இருக்கிறோம், ஒரு தங்க காசு எடுத்துங்க, அதுக்கு என்ன பெருசாயிரும் போது என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், 86 வருஷம் நான் இதுல உறுதியா இருந்திருக்கேன், அடுத்தவங்க பொருளை கை வைக்க மாட்டேன்றது. இந்த ஒரே ஒரு நாள் எனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்தினாலே நான் அடுத்தவருடைய பொருளை தேவையில்லாமல் கேட்காமல் உரிமை இல்லாமல் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். கடைசியில பையன் வாங்கிட்டு போயிட்டார். மறுபடியும் கண்ணீர், மறுபடியும் பசி, என்ன பண்றது ஏது பண்றது தெரியாத நிலை. அவரு மட்டும் பசிச்சாங்க பரவாயில்ல, அவரு இருக்காரு, அவர் மனைவி இருக்காங்க, அவருக்கு 4 பெண் குழந்தைகள், 6 பேர் ஆச்சா, 2 சகோதரிமார்கள், 8 பேர் ஆச்சா, ஒரு வயதான தாய், 9 பேர் பசியா இருக்காங்க. 9 பேரும் வெறும் பேரிச்சம்பழம் தான் தொடர்ச்சியாக சில நாட்களாக நோன்பு வைப்பதற்கு சகருக்காத்தான் அவங்களுக்கு உணவு. இப்படி இருக்கும் பொழுது வேக வேகமா வெளியே போனார்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவரு கூட்டு கதவை தட்டுறாரு. யாருங்க உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அபூ கியாஸ் கதவை திறந்தார். உள்ள வெளியே நிக்கிறாரு. அவர் கேட்டாரு வீட்டுக்காரு, ஏங்க வந்தீங்க? அதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சே, போயிட வேண்டியதானே என்று கேட்டவுடன் நான் உள்ள வரலாமான்னு கேட்டார். அவர் வாங்கன்னாரு. உள்ள வந்து உட்கார வைத்தார். உட்கார வைத்த உடனே சொன்னாரு, எங்க வாப்பா மௌத்தாகும் பொழுது என் கையில் கொடுத்த அமானிதம் இது. இந்த 1000 தங்க காசை நீ ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். ஹஜ்ஜுக்கு போய் அந்த பகுதியிலே யார் ரொம்ப ஏழையா இருக்காங்களோ அவங்க கையில பார்த்து நீ கொடுக்கணும். நான் உங்களை 3 நாள் கவனிச்சேன். 3 நாளும் நீங்கள் சத்தம் போட்டு கூப்பிட்டீர். யாருக்குரியது என்று கேட்டீங்க, ஏதாவது எடுத்தவர் கொடுப்பீங்களான்னு கேட்டீங்க, சன்மானம் கிடைக்குமான்னு கேட்டீங்க. ஆனா எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால நிராசையோடு வீடு திரும்பினீர்கள். நான் பாக்குறேன், உங்க வீட்டையும் பாக்குறேன், உங்களுடைய நிலையையும் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு என் கண்ணில் பட்டதிலே ரொம்ப ஏழையாக நீங்கள் தான் தெரிகிறீர்கள், இந்தாங்க வச்சுங்க என்று அந்த 1000 தங்க காசை அவர் கையிலே கொடுத்தார். கொடுத்த உடனே சந்தோஷம் வாங்கி கொண்டார். பேசாம போயிட்டார் கொடுத்தவர். பக்கத்துல இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹ் நிக்கிறாங்க. இந்த அபூ கியாஸ் என்று சொல்லப்பவர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க ஒரு ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு சொல்றாங்க, உங்களுக்கு யாராவது அன்பளிப்பு கொடுத்தால் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். யாராவது உங்களுக்கு gift கொடுக்கறாங்க, நீங்க எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கறாங்கன்னு சொன்னா இல்ல இல்ல வேண்டாங்க வேண்டாங்க என்று ஒதுங்காதீர்கள், அதை வாங்கிக்கங்க, அது அல்லாஹ் தர்றான்னு அர்த்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. எனவே இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு பாருங்க, உங்களுக்கு இடையில அன்பு கூட வேண்டுமா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய வன்மம், வெறுப்பு, ஒரு விதமான பகை, இந்த நிலையெல்லாம் மாறணுமா? இன்னைக்கு அதோடு தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை மக்கள் பகையோடும் வன்மத்தோடும் வெறுப்போடும் ஒவ்வொரு நாளையும் கழிச்சிட்டு இருக்கோம். ஒரு புண்ணியமும் இல்லை எந்த இபாதத் செஞ்சு. அந்த வெறுப்பும் வன்மமும் பகையும் உள்ளத்தில் இருந்தே வந்தால் நம் அமல்களுக்கெல்லாம் எந்த புண்ணியமும் இல்லாமல் போயிடும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை களையணும் என்று நினைத்தால் நீங்க அன்பளிப்பை பரிமாறுங்கன்னா நிறைய கிஃப்ட் கொடுங்க. ஒருவருக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுத்துக் கொள்ளுங்கள். அன்பளிப்புகள் பரிமாறுங்கள், உங்களுக்கு இடையிலே அன்பை எல்லாம் கூட்டி தருவார். அவர் சொல்றார், அபூ கியாஸ் அன்பளிப்பு கொடுத்தால் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை திறந்து பார்க்கிறாரு. 1000 தங்க காசு இருக்குது. அவர் வீட்டுல மட்டும் 9 பேரு. இந்த இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹ் சேர்த்துனா 10 பேரு. 10 பேருக்கு தலைக்கு 100 தங்க காசுகளை பிரித்து கொடுத்து விட்டார். அந்த 100 கிடைத்த 100ஐ வைத்து இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹ் வெளியே வந்து சில காகிதங்களை வாங்கினார், சில நோட்டு புத்தகங்களை வாங்கினார், தமக்கு தேவையான கல்வி சார்ந்த நூல்களை வாங்கினார். அதை வைத்து தான் படித்தார், எழுதினார். உலகத்தில் மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவராக இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹ் மாறி போனார். இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, எது நடந்தாலும் அதிலே ஒரு நன்மை இருக்கும் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று நமக்கு தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது.
ஏதோ ஒன்று பக்கத்தில் வந்து நம்மை விட்டு விலகி ஓடிவிட்டது. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வராமலேயே தடைபட்டு நிற்குது. அல்லாஹ் ஏதோ நன்மை வச்சிருக்கான் அர்த்தம் தான். அதனால் அதை நினைத்து நினைத்து நொந்து ரியல் லைஃப் நம்ம வேஸ்ட் ஆக்கவே கூடாது. நமக்கு கிடைக்காதது என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் ஒரு காலம் நம் கையிலே அது வந்து சேரவே சேராது. அது செய்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் உனக்கு உன்னை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா ராத்த லிமா கதைத். அல்லாஹ் கொடுப்பதை உங்களில் யாராலும் தடுக்கவே முடியாது. அல்லாஹ் கொடுக்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டா உலகமே செஞ்சாலும் உங்களுக்கு யாராலையும் வந்து அதை கொடுக்க முடியாது. அல்லாஹ் நினைத்தது நடக்கும் என்பது மீது நம்பிக்கையாக இரு. அல்லாஹ் உனக்கு ஒரு நன்மையை நாடி உன்னை சுத்தி இருப்பவங்க எல்லாம் உன்னை கெடுக்கணும்னு நினைச்சாலும் ஒரு ஆளால கூட உன் பக்கத்துல கூட நெருங்க முடியாது சொன்னார் இப்னு அப்பாஸ். சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த உலகம் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்குது. எவ்வளவோ முயற்சி நடக்குது, எவ்வளவோ விதமான முன்னேற்பாடுகள் நடக்குது. ஆனா அல்லாஹ் அதை உனக்கு நாடலன்னு சொன்னா எம்பிட்டு முயற்சி நடந்தாலும் அது உன் கையில வந்து சேராதியா. எம்பிட்டு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு பெரிய பிரயாசப்பட்டாலும் அது உங்களுக்கு வரவே வராது. அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்பதை புரிந்து கொள் மகனே என்று செய்தன அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். எனவே அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயத்தில் யதார்த்தத்தோடு நாம் அதை ஏற்றுக்கொள்வோமேயானால், அல்லாஹ்வின் மீது தவக்குலோடும் கதரின் மீது நம்பிக்கையோடும் இருப்போமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் சாந்தத்தையும் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே அந்த ஒரு சிந்தனையில் அபூ கியாஸ் இருந்ததினால்தான் ஒரு தங்க காசு எடுத்துக் கொள்ளலாமா என்று மனைவி கேட்கும் பொழுது அந்த வைராக்கியத்தை அவர் விட்டுக் கொடுக்கவே இல்லை. முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். கடைசியில் அல்லாஹ் ஒண்ணுக்கு பகரமாக எத்தனை கொடுத்தார்? 1000 கொடுத்தார். 1000 கொடுத்தார். அல்லாஹ்வின் கொடுக்குதல் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை நாம் இழந்தால் அல்லாஹ் 100 இல்லை 1000 தருவான். இந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோமேயானால் எந்த கவலையும் எந்த சிரமமும் எந்த பெரிய வருத்தமும் எந்த பெரிய இழப்பும் நம்ம எதுவுமே செய்யாது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான தாய்மார்களே, அந்த உயரிய சிந்தனையையும் அந்த உயரிய எண்ணப்பாடுகளையும் நமக்கு தரக்கூடிய ஒரு புனிதமான மாதம் தான் நம்மை எதிர்நோக்கி நிற்கிறது. ஷாபான் மாசம் பிறந்துருச்சு இல்ல, தலைப்பெல்லாம் பிறந்தாச்சு பார்த்தாச்சு. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கிறது. புனிதமான ரமதானை நாம் அடைய போகிறோம். ரமதான் என்பது நம் வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுகிற மிகப்பெரிய கிஃப்டான மாதம். அந்த ரமதானினுடைய அந்த அருளையும் அந்த பாக்கியங்களையும் ஒரு காலமும் நாம் இழந்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் துவங்குவதற்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ரமதானை எங்களுக்கு நீ அடைய செய்வாயாக. ரஜப் மாசம் பிறந்ததிலிருந்தே துஆ. ரஜபு கழிஞ்சு போச்சு, இப்ப ஷாபான் ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2 மாதங்களும் எதிர்பார்ப்போடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. என்ன காரணம்? ஏன் அவ்வளவு தூரம் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அந்த மாதம் என்பது அருளுக்குரிய மாதம். அந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டால் ஒரு பொழுதும் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நேரங்களை நாம் வீணடித்து விட மாட்டோம். தேவையில்லாத தெருக்களில் நின்று மற்ற விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பதோ, அல்லது அடுத்தவர்களுடைய குறைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதோ, அல்லது வேறு வேறு சிந்தனைகளோடு நம்முடைய நேர காலங்களை வீணாக்குவதிலோடு நாம் ஈடுபட்டு விட மாட்டோம். அதில் செய்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாற்றை வாசிக்கும் பொழுது ஒரு செய்தி வருகிறது. ஷாஃபி இமாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் 60 குர்ஆன் ஓதி முடிப்பார்களாம். எத்தனை குர்ஆன்? 60 குர்ஆன். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை குர்ஆன் ஓத வேண்டும்? 30 நாள் இருக்கிறது. ரமலான்ல மொத்தம் 30 நாள். இப்ப 30 நாள்ல 60 குர்ஆன் ஓதி முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஓதணும்? 2 குர்ஆன் ஓதணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஒரு குர்ஆன் என்றால் 30 ஜுஸு. அப்போ 60 ஜுஸு. நீங்க தோராயமா கணக்கு பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு நம்மளால ஒரு ஜுஸு ஓத முடியுதா? ஒரு ரமலானில் நாம் எத்தனை குர்ஆன் ஓதி முடிக்கிறோம்? ஒவ்வொரு வருடமும் ரமலான் இருக்கிறது. வருஷம் முழுக்க குர்ஆன் ஓதணுங்க, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா ரமலானில் பிரத்யேகமாக ஓத வேண்டும். காரணம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் ரமலான் மாதம் என்றால் என்ன என்பதை அடையாளப்படுத்தும் பொழுது அந்த மாசத்துல தான் நம்ம குர்ஆனை இறக்கணும் அப்படினா, அந்த மாசத்தில் தான் நாம் குர்ஆனை இறக்கினோம். குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதனாலே அந்த குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 60 குர்ஆன் ஓதுவாங்க. அப்ப சஹர் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும், அவங்களுடைய சொந்த தேவை இருக்குது, குடும்பத்துக்கான தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் போக மிச்ச நேரங்கள்லாம் குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாமுல் மதீனா,
மதீனாவின் இமாம் என்று பெயர் பெற்ற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் குர்ஆனை தவிர்த்து வேறு எதையும் படிக்க மாட்டார். குர்ஆன் 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 ஹதீஸுக்கு அவ்வளவு அற்புதமாக விளக்கத்தையும் விரிவுரைகளையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற பெருமானார் சையதுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. ரொம்ப பெரிய அறிவாளி, 4 இமாம்களில் ரொம்ப பெரிய இமாமாக கருதப்படுகிற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. ரமலான் மாதம் வந்துவிட்டால் குர்ஆனை விட்டு வேற எதையுமே தொட மாட்டார். அன்பான சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, நாம் எல்லாம் உறுதி எடுக்க வேண்டும். இந்த ரமலானில் நான் போன ரமலானில் ஓதியதை விட அதிகமாக நான் குர்ஆனை ஓதப் போகிறேன். எடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அதிகமான குர்ஆனை நான் ஓதப் போகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல நம்ம எல்லாரும் வாழணும், சொர்க்கத்தை ஆசைப்படுறோம். எல்லாரும் ஆசைப்படுறோமா இல்லையா? நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் மவுத் இருக்குது. சொல்லிட்டுலாம் போக போறது இல்ல, சொல்லாம கொள்ளாம தான் போக போறோம். ஒரு ஊருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன வேலையினுடைய அந்த அழுத்தத்துல சீக்கிரமா போயிட்டாங்கன்னா உரிமைப்பட்டவங்க கோச்சிக்குவாங்க. ஏன் என்று சொல்லாம போன நீ ஒரு போன் கால் பண்ணி சொல்ல வேண்டாமா? சரி, வீட்டுல தான் வந்து பார்த்து சொல்ல முடியலையே, போகும்போது ஒரு போன் பண்ணி தங்கச்சி நான் போயிட்டு வரேன், அக்கா நான் போயிட்டு வரேன், அம்மா நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிட்டு போக வேண்டாமா? என்ன புள்ள நீ என்று சத்தம் போடுவாங்க. ஊருக்கு வந்துட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் வருவாரு. அந்த கேப்பையே சொல்லாம போயிட்டா சத்தம் போடுறாங்க. ஆனா ஒரு நாள் யார்கிட்டயுமே சொல்லாம நம்ம போறோம், யார்கிட்டையும் சொல்லாம போறோம். மனைவிக்கு சொல்ல மாட்டோம், வாப்பாட்ட சொல்ல மாட்டோம், பெத்த பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டோம், கூட பிறந்த உறவுகள்கிட்ட சொல்ல மாட்டோம், உயிரோடும் உறவோடும் கலந்த நண்பர்கள்ட்ட சொல்ல மாட்டோம். சொல்லாம மூச்சு கட்டாம போயிடுவோம். எல்லாரும் ஆசைப்படுறோம் நம்ம போயிட்டோம்னா சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துல அல்லாஹ் நம்மளை கொண்டு வைக்கணும், அவங்களுக்கு சொர்க்கம் தாங்க என்று நம்ம சில நபர்களுடைய மௌத்துக்கு பின்னால் வாய் நிறைய துவா செய்கிறோம். அவங்க பட்ட பாடுக்கெல்லாம் சொர்க்கத்தை தான் அல்லாஹ் கொடுக்கணும், அவங்க பட்ட சிரமத்துக்கெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். சொல்றோமா இல்லையா? எல்லாருடைய ஆள் மனதிலும் அந்த சிந்தனை உண்டு, சொர்க்கத்தை அடைய வேண்டும். மாலா ஐனுன்ற வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர கல்பு பஷர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஇத்தத் லில் முஃமினீன், மூமின்களுக்கென்று நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். எதை? எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த மனித உள்ளமும் சிந்தித்திராத, கற்பனைக்கு கூட எட்டாததான் சொர்க்கம். எதையாவது கற்பனை பண்ணி முடியுமா? ஊட்டி எப்படி இருக்கும்? நமக்கு உடனே கற்பனை வருது. அப்படி மலைகள்லாம் இருக்கும், அந்த மலைகள் அப்படி வளைஞ்சி பாதைகள் இருக்கும், நல்ல சில்லுன்னு இருக்கும், கற்பனை பண்ண முடியுது. மக்கா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன இமேஜினேஷன் வருது, கற்பனை வருது. அந்த கருப்பு கட்டிடம், அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கூண்டு, எல்லாரும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. மதீனா ஒரு கற்பனை வருது, அந்த டூம், பச்சை கலர் டூம், அங்கதான் ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டிருக்காங்க. அந்த பள்ளிவாசலை பார்க்கல, ஆனாலும் பள்ளிவாசல் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று ஒரு கற்பனை வருகிறது. சொர்க்கம் கற்பனை பண்ணுங்க பாப்போம், சொர்க்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்கள் கற்பனைக்கு கூட அது எட்டாதுன்னா, உங்கள் கற்பனைக்கு கூட எட்டாது. உலகத்தில் சில விஷயங்களை பார்க்காமலேயே கற்பனை பண்ண முடியும், பார்த்து நாம் பிரமிக்க முடியும். கேட்டவுடன் அங்கே எப்படியாவது போய்விட வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு வரும். சில விஷயங்களை கேட்கிறோம், ஆமாங்க நானும் அங்க போகணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கேன், போக முடியல சொல்றோம் இல்லையா? உலகத்துல இதுவரையும் சொர்க்கத்தினுடைய அந்த ரம்யத்தை எந்த கண்ணும் பார்க்கவே இல்லை, யாருடைய காதுகளும் அதனுடைய உண்மையாக 100% அதனுடைய விஷயத்தை கேள்விப்படவே இல்லை. யாருடைய கல்வாலும் உள்ளத்தாலும் அதை சிந்தித்து கூட கற்பனையாக கூட பார்க்க முடியாது. அவ்வளவு அழகான சொர்க்கத்தை நாம் என்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, அந்த சொர்க்கத்தை, உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அன்பான சகோதரிகளே, ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் சொல்றேன், நிறைய இருக்கு சொர்க்கத்தை பத்தி. தனியா அஹ்லுல் ஜன்னா, சிஃபத்துல் ஜன்னா என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே தனி பாடமிட்டு பேசுகிறார்கள். சொர்க்கம் எப்படி இருக்கும், அதனுடைய வர்ணனை என்ன, சொர்க்கவாதிகள் எப்படி இருப்பார்கள், அதனுடைய வர்ணனை என்ன, அதை எல்லாத்தையும் படிச்சாலும் கூட ஒரு இமேஜினேஷன் நமக்கு வராது, ஒரு கற்பனை நமக்கு வராது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துல எல்லாரும் வாக்கிங் போவாங்களாம், சொர்க்கத்துல எல்லாரும் ஆணும் பெண்ணும் வாக்கிங் போவாங்களாம். நீங்க எல்லாம் பாக்கிறத பார்த்தா தெரியுது, இங்கேயே நாங்க போறது இல்ல, டாக்டர் படாத போய் படுத்துறாரு, போ கொஞ்ச நேரம் நடக்க எங்க முடியல சொல்லுது, தக்கியாதர்ல இருந்து மேலத்திற்கு போனா ஆட்டோ அப்படி. முன்பெல்லாம் நடந்தே நடையாக நடந்தோம், ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு. என்னைக்கு நடைய விட்டமோ ஆட்டோக்காரன் கோச்சிக்காதீங்க, யாராவது இதுல அசத்து வந்து எதையாவது சொல்லி கொள்ளி நம்ம வியாபாரத்தை நாசப்படுத்தான்னு நினைச்சிட வேண்டாம். யதார்த்தத்தை சொல்றேன், நடையாய் நடந்தோம், ஆரோக்கியமாக இருந்தோம், நடையை விட்டோம், எல்லா முசீபத்தும் வந்துச்சு இல்லையா? எல்லா டாக்டர்ஸ் உடைய ஃப்ரீ அட்வைஸ் என்ன? நட. சொர்க்கத்தின் நட உண்டுங்க, வாக்கிங் உண்டு.
ஆண்கள் அப்படி சாயங்கால நேரத்துல வாக்கிங் போவாங்களாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி வாக்கிங் போகும்போது சொர்க்கத்துல ஒரு ரம்மியமான ஒரு காற்று, இந்த சீசன்ல அடிக்கும் பாருங்க, இந்த தென்றல் காற்று அப்படி குளு குளுன்னு இருக்கும் பாருங்க. அந்த அதை நீங்க கற்பனை பண்ணீங்க, அது மாதிரி ஒரு ரம்மியமான காற்று. அந்த காற்று என்ன செய்யும் என்றால், அந்த காற்று நம் மேனியில் பட்ட உடனேயே நமக்கு இருக்கக்கூடிய அழகை அப்படி ரெட்டிப்பாக பன்மடங்காக கூட்டி விடும். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகை வைத்திருப்பார். குறிப்பாக சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் பேரழகை கொடுப்பான். சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் எத்தனை வயசுல சொர்க்கத்துல வச்சிருப்பான்? எத்தனை வயசு வச்சிருப்பான்? 33 வயசுல இருக்கு. 33 வயது. எல்லாரும் சொர்க்கவாதிகளே. நீங்க கேட்காதீங்க, அஜர்த்தி இப்பமே எனக்கு 68 ஆயிடுச்சு, அங்கிட்டு போய் எங்கிட்டு 33 கேட்க வேண்டாம். 68 இல்ல, 98 வயசானாலும் சொர்க்கத்துக்குள்ள போன உடனே எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே சுருக்கி 33ஆக கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். ஒரு இளமையின் ஒரு ஒரு சரியான ஒரு நேரம் எதுனா 33. அந்த 33 வயசுல கொண்டு வந்து அல்லாஹ் விடுவான். அப்போ அந்த வாக்கியம் நடப்பாங்க, நடந்து போவாங்க. போகும்போது அந்த தென்றல் காற்று வீசும். அந்த காற்று மேலே பட்டவுடன் அப்படியே அழகு ஜொலிக்கக்கூடிய விதத்திலே அவர்களுடைய உடம்பும் அவருடைய தோலும் அவருடைய அழகும் மாறிவிடும். போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க பாருங்க. வீட்டுல உள்ள இருப்பாங்கல்ல அம்மா மாரு, யாரு? நம்ம வீட்டு அம்மா தான். நிறைய இடத்துல சொல்றது உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுகுல் ஜன்னா வஅன்தும் அஸ்வாஜுக்கும் துஹபரூன். நீங்களும் உங்க வீட்டுக்காரையும் உங்க மனைவியும் சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ள போங்கன்னு அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லுவான். அவங்க கைப்பிடித்த பெண் தான் அங்கேயும் நான் கைப்பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க, அசரத்து அங்கேயும் வேற வழியே இல்லையா, தப்பிக்கவே முடியாதா, மாட்டியாச்சு, இங்கதான் லாக்கு, அங்கேயும் லாக்கு தானா? அன்பர்களே, உள்ளபடியே ஒரு மிகச்சிறந்த புனிதமிக்க வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அங்கேயும் தொடர செய்வான், அனைத்து விஷயங்களையும் தொடர செய்வான். வீட்டுல அம்மா கேட்பாங்க, என்னங்க வாக்கிங் போனீங்க வெளியில, திரும்பி வரும்பொழுது இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. ஒண்ணு இல்லமா, அந்த காத்து மேல பட்டுச்சு, அல்லாஹ் அப்படி அழகா கொடுத்துட்டான். அவங்க ஏமனையும் காத்து பட்டுச்சு. அதான கேட்டேன், நான் வெளியே போகும்போது வேற மாதிரி இருந்தேன், இப்ப வந்து பார்த்தா அவ்வளவு பேரழகா இருக்குது, இவ்வளவு ரொம்ப கண்ணை கவரக்கூடிய விதத்திலே உன்னுடைய அழகு மாறி இருக்கிறது என்று வாக்கிங் போன அந்த கதையை பற்றி சொர்க்கத்திலே பேசிக் கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சாதாரண வாக்கிங்க்கு இப்படி ஒரு நிலை என்றால் அங்கே அதனுடைய வர்ணனையை என்ன சொல்வது? அப்ப அந்த சொர்க்கத்தை நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் இல்லையா? யாராவது சொர்க்கம் வேண்டாம் நினைக்கிறோமா? வேணும்னு நினைக்கிறோம். அந்த சொர்க்கம் சிலரை உலகத்தில் ஆசைப்படும். நம்ம எல்லாரும் சொர்க்கத்தை ஆசைப்படுறோம். ஆனா சொர்க்கத்துக்கு சில பேரை பிடிக்கும். சில பேரை பிடிக்கணும் என்ன அர்த்தம்? அந்த சொர்க்கம் நினைக்குமா, இந்த அம்மா எப்போ என்கிட்ட வரப்போறாங்க, பெத்த தாய் நினைக்கும்ல, மகன் எப்போ சவுதியில இருந்து திரும்ப போறாரு, மகன் எப்போ ஊருக்கு வர போறாரு. அந்த நாள் வந்துருச்சுன்னா அந்த அம்மாவுக்கு இருப்பே கொள்ளாது. 2-3 தடவை கால் பண்ணுவோம், பாப்பா நீ எங்க இருக்கிற, நீ போன் போட்டு, ட்ரெயின் ஏறிட்டியா, பிளைட் ஏறிட்டியா, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டியா, எங்க இருக்கிற, நீ எத்தனை மணிக்கு வருவ, ராத்திரி எல்லாம் எடுத்து போனை பார்க்கணும், போன் திரும்ப போட்டுருக்கானு சொல்லி எதிர்பார்க்கும் இல்லையா? அதே மாதிரி சொர்க்கம் எதிர்பார்க்குமா, இந்த அடியார் எப்பொழுது என்னிடத்தில் வரப்போகிறார். அப்படியான கேட்டகரியில இருக்கக்கூடிய மக்கள் 4 மக்கள், 4 விதமான மக்கள் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜன்னத்து முஸ்தாகத்துன் லி 40, 4 நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். 1 தாலியுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய மனிதன். குர்ஆனை யார் அதிகமா ஓதுறாங்களோ அவங்கள சொர்க்கம் நேசிக்குமா. நீ எப்ப என்கிட்ட வர போற, என்னுடைய சுகத்தை எல்லாம் எப்ப நான் உன்னை தர போறேன், என்னை வந்து நீ எப்ப அனுபவிக்க போற, என்னுடைய சொர்க்கத்தினுடைய சுகங்களிலே எப்படி நீ உன்னை நான் எப்படி திக்குமுக்காட வைப்பது என்று சொர்க்கம் யோசிக்குமா. 1 தாலியுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவன். 2வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணி நடந்து கொள்ளக்கூடியவன். ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவோம், அஜர்த்து முடியலையே, நாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே, எதையாவது ஒண்ணு பேசிடுறேனே, எதையாவது ஒண்ணு சொல்லிடுறேனே, சொல்லிவிட்ட பின்னாடி தானே யோசிக்கிறேன், ஐயோ சொல்லிக்க கூடாது, அப்படியே நம்ம பேசணும். ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் உடலினுடைய எல்லா உறுப்புகளும் வந்து நாவிடத்தில் சொல்லுவான், நாவே கொஞ்சம் அமைதியா இரு, பார்த்து பேசு, நீ பாட்டு எதையாவது பேசிட்டு உள்ள போய் ஒளிச்சு உட்கார்ந்துக்கிற. நாக்கு கேட் இருக்குல்ல, பல்லு ஒரு கேட்டு, அதுக்கு வெளியில உதடுகள் ஒரு கேட்டு, இந்த 2 கேட்டை தாண்டி தான் அல்லாஹ் உள்ள வச்சிருக்கான் நாக்க. மத்த உறுப்புகள் எல்லாம் சொல்லுமா, நீ பாட்டு எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டு உள்ள போய் ஒளிச்சுக்க. படுற அடிதான் நாங்க தான் படுறோம். ஒரே குத்து கண்ணுல குத்துனா கண்ணு உடஞ்சிருமோ, காலை திரிடுவேன்,
பல்ல உடைச்சிருவேன் சொல்றானா இல்லையா? அடி வாங்குறதெல்லாம் நாங்க, பேசுறதெல்லாம் நீ. எனவே பார்த்து பேசியா அப்படின்னு எல்லா உறுப்பும் போய் நாவிடத்தில் சொல்லுவான். நாவு என்பது சதையில்லா சதை துண்டு. சதை துண்டு என்பது மட்டுமல்ல, அதிலே எலும்புகள் கிடையாது இல்லையா? எனவே அதை பார்த்து கவனமாக பயன்படுத்த வேண்டும். சொர்க்கம் வேண்டும் என்று ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்க கையால பிடிச்சு இழுத்து இத பேணி பாதுகாத்துக்கோ சொர்க்கம் கிடைச்சிடும். இந்த நாவை நீ சரியாக பேணி பாதுகாத்துக்கொள், உனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தந்துடுவான். நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா அது மட்டும் தானே புரியல, பெரிய பிரச்சனையா இருக்க. அன்பர்களே, அருமை சகோதரிகளே, கண்டிப்பாக ரமதானில் எல்லா நாட்களும் நாவை பேண வேண்டும். நீங்க உறுதி எடுத்துக்கணும், நான் பேசுற வார்த்தை யாருடைய உள்ளத்தையும் உடைக்க கூடாது. காபா என்பது முஸ்லிம்களின் உள்ளத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்கிறது இல்லையா? காபத்துல்லாஹ் ஷரீஃப் உயர்ந்த இடத்தில் இருக்குது. அதை விட உயர்வானது ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய தன்மானம். அந்த தன்மானத்தை நம் நாவினால் சீண்டி விடக்கூடாது. சீண்டி விட்டால் உள்ளம் உடைந்து போய்விடும். ஒரு மனிதனின் உள்ளத்தை உங்கள் நாவு உடைத்து விட்டால் காபா உடைவதற்கு சமம் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சொர்க்கம் நேசிக்கும். யாரை நேசிக்கும்? நாவை யார் பேணி பாதுகாக்கிறாரோ அவரை நேசிக்கும். மூணாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முத்இமுல் ஜிஆன், பசித்தவருக்கு உணவளிப்பது. இந்த மாதிரியான பண்பு இஸ்லாத்திலே இதை விட சிறந்த ஒரு பண்பு இல்லவே இல்லைங்க. பசிச்சவங்களுக்கு சாப்பாடு தருது, சாப்பாடு போட்டு மகிழ்ச்சி ஆக்குறது. எனவேதான் அரபுகள்கிட்ட இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. உணவு கொடுப்பதில் கஞ்சத்தனமே காண மாட்டாங்க, தாராளமாக உணவளிப்பார்கள். உணவளிப்பது என்பது அல்லாஹ்வுடைய பண்பு இல்லையா? அல்லாஹ் தான் ராசிக். உணவு கொடுப்பவன் யார்? அல்லாஹ் தான் கொடுக்கிறான். ரிஸ்க கொடுக்கிறவன் யாரு? அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அந்த விஷயத்தை நாம வாங்கி அடுத்தவங்களுக்கு சப்ளை பண்ணும் பொழுது நம்ம அல்லாஹ்வுக்கு அப்படி குடிச்சு போயிருக்கு. நான் செய்யற வேலையை எனக்கு பிரதிநிதியாக இருந்து நீ செய்திய, உனக்கு எல்லாம் கொடுப்பேன். எனவேதான் தமிழில் சொன்னான், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணுவேன். என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக வயிறு ஆறுகிறது. வயிறு ஆறினால் தானாக உள்ள மகிழ்ச்சி அடையும், தானாக உள்ளம் சந்தோஷப்படும். ஒரு திருப்தியான சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனேயே நமக்கு தெரியாமலேயே கல்பு துவா செய்யும். செஞ்சவங்களுக்கு, சாப்பாடு செஞ்சவங்களுக்கு, சாப்பாடை கொடுத்தவர்களுக்கு தானாக உள்ளம் கல்பு துவா செய்யும். எனவே உணவளிக்கக்கூடியவரை சொர்க்கம் நேசிக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாலாவதாக சொன்னார்கள் பெருமானார், அஸ்ஸாயிமு ஃபீ ஷஹ்ரி ரமலான், ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கக்கூடியவர். ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கக்கூடியவரையும் சொர்க்கம் நேசிக்கிறது. எனவே அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த 4 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களை சொர்க்கம் நேசிக்கும். இந்த 4ஐயும் செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் ரமலானிலே கொடுக்கிறான். குர்ஆனை ஓத முடியும் இல்லையா? நாவை பேணிக் கொள்ள முடியும் இல்லையா? ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியும் இல்லையா? அதே போன்று நோன்பு வைக்க முடியும். ரமலான் மாதத்திலே நிறைய கொடுக்க வேண்டும், சொந்தங்களுக்கு வழங்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நோன்பு திறப்புவதற்கு, நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹ் அஜ்வதுன் நாஸ் பில் கைர், நல்லதை செய்வதிலே அவர்களை போன்று கொடைத்தன்மை யாருக்குமே கிடையாது. ஆனா ரமலான் வந்துருச்சுன்னா அந்த நன்மையை தென்றல் காற்று வீசும் அல்லவா, அந்த வேகம் அதை விட வேகமா செய்வாங்க. நாங்க சொல்லலாம், நிறைய கொடுப்பாங்க, ரமலான் நிறைய கொடுப்பாங்க. எனவே அன்பான சகோதரிகளே, ரமலான் மாதம் வருகிறது என்றால் இந்த நாளையும் நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். நிறைய குர்ஆன் ஓதும். நீங்க எல்லாம் வழியாக்க வைங்க. குறைந்தபட்சம் ஒரு 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் என்று வைத்துக் கொள்ளுங்க. அதை விட கொஞ்சம் கூடுதலாக வைத்துக் கொண்டால் ஒரு 10 நாளைக்கு ஒரு குர்ஆன். குறைந்தபட்சம் ரமலானிலே ஒரு 3 இருந்து 5 குர்ஆன் ஓதும் அளவுக்காவது நாம் திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும். ஷெட்யூல்டு போடணும். ரமலானுக்கு ஒரு அட்டவணை போடணும். நம்ம இங்க இருந்து ஒரு டூர் பிளான் பண்றோம், என்ன செய்வோம்? அட்டவணை போடுவோம். என்னைக்கு கிளம்ப போறோம் 2 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணுவோம். இங்க இந்த ட்ரெயின்ல புக் பண்ணுவோம், ஓகே. அதுக்கப்புறம் அங்க போய் எங்க தங்க போறோம்? இந்த இடத்துல, இந்த ரூம்ல. சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு எந்த இடத்துக்கு போக போறோம் அதை ஒரு பிளான் பண்ணுவோம். அடுத்து முடிச்சுட்டு எப்ப வர போறோம், அடுத்து வேற எங்க போக போறோம், எல்லாம் பிளான். ஒரு 3 நாள் டூர் என்றால் 3 நாளைக்கு பிளானோட தான் அங்க போய் சேர்றோம். 30 நாள் நமக்கு வரப்பிரசாதமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அன்பளிப்பாக அருளாக கிடைக்கிறது ரமலான். இப்பொழுதே திட்டம் போட வேண்டும். எத்தனை ஜுசு ஓதப் போகிறேன், அதை எந்தெந்த நேரத்தில் ஓதப் போகிறேன். ஒரு ஜுசு காலையில் சஹரிலே ஓதப் போகிறேன். அடுத்த வக்துகளிலே ஒவ்வொரு வக்திலும் நான் குறைந்தபட்சம் 1/4 ஜுசு ஓதப் போகிறேன். இஃப்தாருடைய நேரத்திலே வீணாக பேசி கழித்து அந்த நேரத்தை வீணாக்கி விடாமல்
அல்லது எதையாவது செய்து அடுப்படியிலே நின்று நேர காலம் எல்லாம் கழித்து விடாமல் இஃப்தாருடைய சமயத்திலே கொஞ்ச நேரம் திலாவத் குர்ஆன் ஓத போகிறேன், அதற்கு பிறகு தராவீஹுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம், இப்படி நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு இந்த நேரம் என்றால் ஓய்வெடுப்பதற்கு இந்த நேரம், வீட்டினுடைய இதர பணிகளை பார்ப்பதற்கு இந்த நேரம், தராவீஹுக்கு இந்த நேரம், கூட்ட அமல்களிலே பங்கெடுப்பதற்கு இந்த நேரம் என்று வகுத்துக் கொண்டு நாம் ரமலானை முன்கூட்டியே அழகாக திட்டமிட்டு அட்டவணையை போட்டுக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரிகளே, ஏனென்றால் ரமலானுக்கு நிகர் ரமலான் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்தான மாசம் வருது உங்களுக்கு. நாங்க சொல்லலாம், இந்த பரக்கத்தை நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம், நம்ம உணர முடியுதா? ரமலான்ல பரக்கத்தை ஃபீல் பண்ணலாம், நீங்க ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பா. ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்ல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நீங்க எப்பொழுதுமே 6 மணி நேரம் உறங்கக்கூடியவர்கள், ஒரு 2 மணி நேரம் கம்மியா உறங்குனீங்க, 4 மணி நேரம் தான் தூங்க முடிச்சு உங்களால, நாளைக்கு எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். 2 மணி நேரம் கம்மியா போச்சுனே, ஏன் நம்ம தூக்கம் வரல? தூக்கம் வராதனால மறுநாள் வேலையெல்லாம் நிறைய தடைப்படும் இல்லையா? ஆனா ரமலான்ல மேக்சிமம் எல்லாரும் ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் தூங்க முடியும். பகல்ல இந்த பிற வேலைகளையும் பார்க்க முடியுது. ஆனா அதே உற்சாகத்தோடு, சொல்ல போனால் அதை விட வலுவான உற்சாகத்தோடு நம்மால் ரமலானை பயணிக்க முடிகிறது. பசியோடு, பட்டினியோடு, தாகத்தோடு அதை எப்படி செய்ய முடிகிறது என்றால் அது பரக்கத்தான மாதம். நீங்க சாப்பிடுற அந்த ஒரு கவல சாப்பாட்டிலே, அந்த சஹரினுடைய உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். எனவேதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சஹர் சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க, சஹர் சாப்பாடை சாப்பிடாம விடாதீங்க. ஏன்னா பைன்ன பிஸ்ஸுஹூரி பரக்கா, பரக்கத் இருக்கிறது சஹருடைய நேரத்திலே. எனவே சாப்பிடுங்க. சஹர் நேரத்தில் சாப்பிடுவதிலே பரக்கத் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி சஹர் உணவில் பரக்கத் இருக்கிறதோ அதே மாதிரி தான் சஹர் நேரமும் பரக்கத்தான நேரம். அந்த நேரத்துல வீணா அந்த நேரங்கள் கழிந்து விடக்கூடாது. நாம் எப்படி குர்ஆன் ஓதுவதற்கு திட்டமிடுகிறோமோ அதே போன்று ரமலானிலே சஹரில் நான் இத்தனை மணிக்கு எழுந்து விட்டால் இந்த நேரத்திலிருந்து இவ்வளவு நேரம் என்னுடைய தஹஜ்ஜுதிற்கான நேரம், அதற்கு பிறகு இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை தனிப்பட்ட முறையில் கண்ணீரோடும் கம்மலையோடும் அல்லாஹ்விடத்திலே துஆவிற்கான நேரம். சஹர் நேரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் நேரம் ரமலான்ல வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், நல்லோர்கள் என்ன செய்வார்கள்? சஹர் நேரத்துல அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அல்லாஹ்விடத்திலே சஹர் நேரத்திலே கண்ணீர் விடுவார்கள். அந்த சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கதறுவார்கள். தங்கள் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து, கடந்து வந்து விட்டோம், 30 தாண்டி விட்டோம், 50களில் நெருங்கி விட்டோம், 60 இறுதியில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். கடந்து வந்த பாதையில் நமக்குடைய திருமணத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய காலம், திருமணத்திற்கு பின்னால் இருக்கிற காலம், பிள்ளைகள் வந்ததற்கு பிறகு, பேர பிள்ளைகள் வந்ததற்கு பிறகு நம் வாழ்க்கையை எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான டேமேஜ்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் திரும்பி பார்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ்ட்ட கொடுத்து, யா அல்லாஹ் இந்த புண்ணியமான மாதத்துல இந்த புண்ணியமான நேரத்துல கேட்கிறோம், ரப்பே எனக்கு உன்னுடைய அருளை கொடு, உன் மன்னிப்பை கொடு, ரஹ்மத்தான இந்த நாட்களிலே கேட்கிறோம், உன்னுடைய ரஹ்மத்தை கொடு என்று கேட்க வேண்டும். சஹர் நேரத்தை வீணாக்கி தயவு செஞ்சு சொல்றேன். நிறைய ப்ரோகிராம்ஸ் பண்றாங்க, ப்ரோகிராம்ஸ் நிறைய பார்க்கறதுக்கு மற்ற நேரங்கள்லாம் இருக்குது. டிவில தான் உட்கார்ந்து ஒரு மார்க்கத்தை தெரியணும்னு அவசியம் இப்ப இல்ல. எல்லாரும் என்ன செய்யறோம்? மொபைல் பயன்படுத்துறோம், சமூக வலைதளங்கள் எக்கச்சக்கமான தகவல்கள் குமிந்து கிடக்கிறது. எனவே அந்த நேரத்துல உட்கார்ந்து சஹர் நிகழ்ச்சிங்க, கேள்வி பதிலுங்க, முக்கியமான மார்க்க சட்டங்க வேண்டாம். அவ்வளவு முக்கியமானது அந்த நேரத்தில் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவையானது அந்த நேரத்தில் உணவருந்துவதற்கு முன்போ பின்போ தஹஜ்ஜத்தை தொழ வேண்டும். 30 நாட்கள் தஹஜ்ஜத்தை தொழ வேண்டும். எல்லா நாளும் தொழணும். குறிப்பா ரமலான்ல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே குறைந்தபட்சம் சஹர் நேரத்திலே ஒரு 5 இருந்து 8 நிமிடமாவது அல்லாஹ்விடத்திலே தனியா பேசணும். நம்முடைய பாரத்தை எல்லாம் கொட்டணும், கண்ணீர் விடணும். அல்லாஹ், ரமலான் என்பது கண்ணீருக்கான மாதம் இல்லையா? கண்ணீர் விட்டாலே பாரம் குறையும், நமக்கு எல்லாம் தெரியும். எனவேதான் எப்பொழுதுமே ரெடிமேடா 4 சொட்டு கண்ணீரை கண்ணில் வச்சிருப்போம், டக்குன்னு சொட்டி விடுவோம், மனசு கரைச்சிடும். எதிரில் யார் இருந்தாலும் கரைச்சிடும். கரைச்சிட முடியும், அல்லாஹ்வையும் கரைக்கும். கண்ணீர் இருக்கிறதே பாரத்தையும் குறைக்கும், எதிரில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் சிந்தனையையும் கரைக்கும். அப்படிப்பட்ட மகத்தான வலிமை கண்ணின் நீருக்கு இருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்கும்போது உபுகு, அழுக அழுது கேளுங்க. ஃபஇல்லம் தஸ்ததீஉ ஃபதபாகு, உங்களால அழுக வரலையா, கண்ணீர் வர மாட்டேங்குதா, பரவாயில்ல, கண்ணீர் வர மாதிரி யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு ரப்பே என்று ஒரு விதமான அந்த பணிந்த குரல் அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹ் இறக்கப்படுவான், உங்கள் மீது திரும்பி பார்ப்பான், உங்கள் தேவைகளை தருவான், உங்கள் கஷ்டங்களுக்கு அவன் தீர்வை தருவான், உங்களின் மனதாரத்தை எல்லாம் குறைத்துக் கொடுப்பான். எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கான நேரம் சஹருடைய நேரம், பரக்கத்தான நேரம் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். அதே மாதிரிதான் ரமலானில் பரக்கத்தான நேரங்களில் ஒன்று இஃப்தாருடைய நேரம். ஆனா பெரும்பாலும் பாருங்க, நம்ம 2 நேரத்தையும் மிஸ் பண்றோம்.
சகருடைய நேரத்திலையும் வேற ஏதாவது செய்யற நேரத்தை வீணாக்கிடுறோம். இஃப்தார்லையும் நோம்பு திறக்கணும், பணி செய்யணும், கஞ்சி காய்க்கணும், வடை போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்று அந்த நேரமும் வீணாகி போய்விடுகிறது. 2 நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பாளிக்கு நோன்பு திறக்கும் நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியும் அந்த நோன்பு திறக்கிற சந்தோஷமும் ரொம்பவும் அலாதியானது. இது எல்லாவற்றையும் விட இந்த நோன்புக்கான கூலியை அல்லாஹ்விடத்தில் அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கிற அதுல எண்ணிலவே அடங்காதுன்னு நாங்க சொல்லலாம். எனவே அன்பான சகோதரிகளே, இஃப்தாருடைய நேரமும் மிகச்சிறப்பான நேரம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், இந்த ரமலானுடைய காலங்களிலே இந்த விஷயங்கள் எல்லாம் மிகுந்த கரிசனத்தோடும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டும். அதே போன்று ரமலானுடைய காலகட்டத்தில் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் நாம் செய்துவிடக் கூடாது, ஈடுபட்டு விடக்கூடாது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஸராபா. யார் ரமலானுடைய மாதத்திலே பொய் பேசுவதை விடவில்லையோ, தேவையில்லாமல் யாரையும் சாடி பேசுவதை விடவில்லையோ, தேவையில்லாத பாவகரமான பேச்சுகளை, சிந்தனையை மாற்றக்கூடிய பேச்சுகளை விடவில்லையோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அடுத்த வார்த்தை, அவர் பசியா இருந்து, பட்டினியா இருந்து, தாகமா இருந்து அல்லாஹ்வுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. வெறும் பசி, கொலப்பசி சொல்லமல்ல, அந்த கொலப்பசியோடு கிடக்கிறார், அவ்வளவுதான். அதை தாண்டி அவருக்கு இந்த நோன்புனால எந்த புண்ணியமும் கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். நோன்பு நமக்கு என்ன தர வேண்டும்? தக்வாவை தர வேண்டும், இறையச்சத்தை தர வேண்டும். குர்ஆன் அதைதான் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது எப்படி நாம் இந்த நோன்பை கடமையாக்கினோமோ அப்படித்தான் உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் முத்தகியாகணும், இறை பக்தி கூட வேண்டும், இறை அச்சம் உங்களுக்கு பெருக வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த வழி நோன்புதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பான சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு குர்ஆனிலே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு இதைதான் உணர்த்துகிறான், சொல்லுகிறான். எனவே அந்த இறையச்சத்தை பெற்று தரக்கூடிய விதத்திலே நம்முடைய நோன்பை நாம் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பு இறையச்சத்தை தர வேண்டும். அதே போன்று நோன்பில் கேட்கக்கூடிய துஆவிற்கு அல்லாஹ்விடத்தில் மிகுந்த மரியாதை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளியின் துஆவை அல்லாஹ் மீட்டுக் கொடுப்பதில்லை, அல்லாஹ் திருப்பி அனுப்புவதில்லை. எனவே நோன்பாளிகள் அதிகம் துஆ செய்ய வேண்டும். நோன்பு மாதம் என்பது குர்ஆன் ஓதுவதற்கான மாதம், அதே போன்று இறையச்சத்திற்கான மாதம், தௌபாவுக்கான மாதம். நம்முடைய பாவங்களை எல்லாம் கடந்த காலத்தை நினைத்து தௌபாவுக்கான அந்த வாசலை ரமலானுடைய மாதத்திலே நாம் திறக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு இஸ்திக்ஃபாரை நீங்கள் வழமையாக்கிக் கொள்ளுங்கள். குறிப்பாக ரமலானிலே ஒரு 100 விடுத்தம் அல்லது ஒரு சஹரிலே 100 தடவை என்றால் இஃப்தாரிலே 100 தடவை, ஏதோ ஒரு எண்ணிக்கையிலே ரமலான் மாதத்தில் இஸ்திக்ஃபாரை கையில் எடுக்க வேண்டும். இதுவும் ரமலானில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல். அதே போன்று ரமலானில் நம்முடைய உறவுகளை எல்லாம் அரவணைக்கக்கூடிய அந்த மகத்தான வேலையை நாம் செய்ய வேண்டும். நம்ம ஊர்ல அந்த பழக்கம் சிறப்பா இருக்குது. சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் இஃப்தாருக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்புறது, அங்கிருந்து இங்க வர்றது, இது நம்முடைய சொந்த பந்தங்களோடு மட்டும் இல்லாமல் அப்படியே நம்முடைய சர்க்கிள், நம்முடைய நட்பு வட்டாரம் நோன்பாளிகளுக்கு பகிர்தல் என்பது அது மிகச்சிறந்த பலனை கொடுக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே சொந்தங்களை அரவணைக்கக்கூடிய மாதமாக நோன்பு மாதம் இருக்கிறது. அதே மாதிரி நோன்பு மாதத்தில் தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நோம்புல ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது. நோம்பு வைக்கிறோம், ஆனா நம்மள பல பேர் தொழுகையில கவனம் எடுக்கிறதே இல்லை. நைட் ஃபுல்லா முடிச்சிருக்காங்க நிறைய மக்கள், நிறைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் சஹர் செய்து விட்டு உறங்குகிறார்கள். அடுத்து மகரிபில தான் எந்திரிக்கிறான், அடுத்து அசர்ல தான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு நேரா போய் ஆத்துல போயோ அல்லது வீட்டுக்கு குளிக்கிறாரு, உடனே அவர் ரெஃப்ரெஷ் ஆறாரு, நோம்பு திறக்க வர்றாரு. மறுபடியும் அந்த நோம்பு திறந்ததுல இருந்து மறுபடியும் காலைய வரை விழிச்சிருக்கிறார். பகலெல்லாம் உறக்கம், இரவெல்லாம் விழிப்பு. இது நோன்புக்கு அழகல்ல. நோன்பு என்பது பகலெல்லாம் இபாதத்துகளை கொண்டு நிறைந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, மன்சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபா, யார் நன்மையை எதிர்பார்த்து ரமலானில் நோன்பு வைக்கிறாரோ, நோன்பு வைத்து நல்லவர்களும் செய்கிறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன்னால் செய்த எல்லா பாவத்தையும் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் அழித்து விடுவான், மன்னித்து விடுவான். வெறும் நோன்பு வைக்கிறான்னு சொல்லல, நோன்பு வச்சு நல்லவன் செய்ய வேண்டும். வெறும் பசியோடு இருந்து புண்ணியம் இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அதே மாதிரி நம்ம கவனம் எடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், ரமலான் என்றாலே இரவு வணக்கம். ரமலான் என்றாலே இரவு வணக்கம் ரொம்ப முக்கியமானது. நான் நினைக்கிறேன் நாம் ரொம்ப பலகீனமா இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரமலான் மாசத்துல இரவு வணக்கத்தில் நம்முடைய கவனம் நிறைய இருப்பதே இல்லை. ஆனால் பெண்களை பொறுத்தவரை மாஷா அல்லாஹ்
எல்லா தெருக்களிலும் பெண்களின் கூட்டம் நிறைந்து வழிகிறது. ஆனால் என்னுடைய அன்பான ஆண்கள் சமூகத்தை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன், சொல்லிக் கொள்கிறேன். உங்களிடத்திலும் நான் சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்களை, உங்களுடைய கணவன்மார்களை, உங்களுடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை கண்டிப்பாக ரமலானிலே இரவு தொழுகைக்கு அனுப்பி வைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்போட சேர்த்து சொன்னாங்க, மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபா, யார் ரமலானுடைய மாதத்திலே இரவிலே அல்லாஹ்விற்காக அவனுடைய நன்மையை எதிர்பார்த்து நின்று வணக்க வழிபாடு செய்வாரோ, நோம்பு வைப்பாரோன்னு பகல் விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து ராத்திரிக்கு வராங்க. ராத்திரி என்றால் ராத்திரியை நண்பர்களோடு சேர்ந்து தெருக்களிலோ அல்லது ஒரு முச்சந்தியிலோ ஒரு ஓரத்திலோ நின்று அரட்டை அடித்து விட்டு கலந்து கொள்வதற்காக உரியதல்ல, இரவு வணக்கத்திற்கானது. குறைந்தபட்சம் அந்த தராவி என்று சொல்லக்கூடிய அந்த 20 ரக்காத்திலாவது நாம் கவனம் எடுக்க வேண்டும். 1 மணி நேரம் அல்லது ஒரு 1.5 மணி நேரம் ஆகிறது, அவ்வளவுதானே. அந்த நேரத்திலே நாம் விட்டுவிட்டால் அடுத்த மாதத்தில் தராவி கிடையாது. ரமலான் போய்விட்டால் அவ்வளவுதான். அடுத்து ஷவ்வால் வருது, தராவி இருக்குமா? துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் கிடையாது. அடுத்த ரமலான் வந்தால் தான் இரவு தொழுகை தொழுக போகிறோம். அந்த தராவி என்கின்ற வணக்கம் அது ரொம்பவும் முக்கியமானது. நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கான மிகச்சிறந்த வழி, நம் இறையச்சத்தை கூட்டி தருவதற்கான வழி. எல்லாவற்றுக்கும் மேலாக ரமலான்ல தராவி தொழுதா ஒரு குரான முழுசா கேட்கலாம். கேட்க முடியாதா? ஏன்னா எல்லா பள்ளிகளுமே குரான் தான் ஓதி தொழ வைக்கிறாங்க. மேக்சிமம் எல்லா பள்ளிகளிலுமே குரான் ஓதி தொழ வைக்கப்படுகிறது. குரான் ஷரீஃபை பார்த்து ஓதினாலும் நன்மை, ஓதப்படுவதை கேட்டாலும் நன்மை. இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். உங்களுக்கு அருள் வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரஹமத் வேணும் உங்களுக்கு பிரியம் இருந்தா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை ஓதுனா காது தாழ்த்தி கேளுங்கன்றாங்க. நம்ம என்ன செய்றோம்? கிச்சன்ல வேலை பார்க்கும் போது வீட்டுல சீடியை தட்டி அல்லது மொபைல தட்டி மக்கா இமாமினுடைய கிராத்தை வச்சு விட்டுட்டு அது பாட்டு ஓடிட்டு இருக்குது. நம்ம எங்கேயோ கவனித்து இருக்கோம் இல்லையா? இப்படி கேட்பதை விட தொழுகையில் ஒரு முழு குர்ஆனை கேட்ட திருப்தியை இந்த ரமலானுடைய தராவீஹ் தொழுகை கொடுத்துவிடும். எனவே ரமலானுடைய மாதத்திலே பெண்கள், தாய்மார்கள் கவனம் எடுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள். நீங்கள் வற்புறுத்துங்கள். எதையெல்லாம் வற்புறுத்துகிறோம் இல்லையா? கண்டிப்பா வாங்க, போயிட்டு வருவாங்க. நீங்களும் தொழுங்க. நின்னு முடியலையா? உட்கார்ந்தாலும் தொழுங்க. குறைந்தபட்சம் உட்கார்ந்து அந்த ஓதப்படுகிற குர்ஆன் வசனத்தை காதால கேட்கவாது செய்யுங்க. பாப்பா தம்பி போயா சகல உடையவங்க அப்புறம் அதுக்கு தொழுகை முடிச்ச பின்னாடி போய் அந்த ஃபீல்ட் ஒர்க் நீ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் போய் தொழுதுட்டு வா, கொஞ்ச நேரம் தொழுது விட்டு வா. தராவை முடிச்ச பிறகு அடுத்தடுத்த வேலைகளில் ஈடுபடு என்று நாம் சொல்ல வேண்டும். அன்பர்களே, அன்பான தாய்மார்களே, இப்படி ரமலானுடைய நாட்களில் அந்த நேரங்களை நாம் நமக்கு நாமே வகுத்துக் கொண்டு சிறப்பான ஒரு எண்ணத்தோடு ரமலானை எதிர்கொள்வோமே ஆனால் நிச்சயமாக பாக்கியமான ரமலானாக அது நமக்கு இருக்கும். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மனிதர்களுக்கு அல்லாஹ் நாசத்தை தரட்டும், சில மனிதர்களுக்கு அல்லாஹ் நாசத்தை கொடுக்கட்டும், சில மனிதர்களுக்கு அல்லாஹ் நாசத்தை கொடுக்கட்டும். 3 தடவை சொன்னாங்க. நாசமா போகன்னு சொல்றோம்னா நம்ம அதே மாதிரி சில மனிதர்கள் நாசமாய் போகட்டும் என்று சொல்லிவிட்டு முதல்ல சொன்னாங்க, ரமலான் மாசம் கிடைச்சி அந்த ரமலானின் மூலமாக ஒருத்தவர் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லி மன்னிப்பை கேட்கலன்னா அவர் நாசமா போட்டு நாங்க சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? ரமலான் நம்மை அப்படியே கழுகி சுத்தப்படுத்தி நம் பாவங்களிலிருந்து நம்மை வெளியேற்றி கொண்டு வந்து விட வேண்டும். அப்படி வந்தால்தான் அந்த ரமலான் நமக்கு புண்ணியமான ரமலான். அந்த எண்ணத்தோடு நாம் ரமலானை கடந்தால்தான் அந்த திருநாள் பெருநாள் நமக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய நாள். இல்லங்க 10ஓடு 11 10ஓடு 21 எல்லா மாசமா தான் நான் ரமலானி இருப்பேன் சொல்லுவதற்கு நான் கூச்சப்படுகிறேன். சில நேரங்களில் பார்க்க முடிகிறது, நம்முடைய தோற்றத்தோடு இருப்பவர்கள் ரமலான் மாதத்திலே ஹோட்டலிலே போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நம்ம நோன்பு வச்சிருக்கின்றதுக்காக வேண்டி சகோதர சமயத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு முன்னால் டீ குடிப்பதற்காக கூச்சப்படுறாங்க. பாய் நோன்பு வச்சுட்டாருவா, நீங்க தள்ளிங்க பாய், நாங்க டீ குடிக்க வந்து வேற ஒண்ணு இல்ல. ஓரஞ்சாரமாக நின்று புகைப்பிடிக்கக்கூடியவர்கள் ரமலான் மாதத்திலே நோன்பு வச்சிருக்காரு பாய், ஓரமா பையா என்று சொல்லும் விதத்திலேதான் சகோதர சமயத்து அன்பர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் ரமலான்ல வெளியே வந்து நின்று பப்ளிக்கா டீ குடிக்கிறதும் பப்ளிக்கா ஹோட்டல்ல போய் உட்கார்றதையும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. இதை விட ஒரு வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? இங்க இருந்து திருநெல்வேலிக்கோ தென்காசிக்கோ இங்க இருந்து ரமலான்ல ட்ரெஸ் எடுக்க போறது, ட்ரெஸ் எடுக்கணும்ன்றதுக்காகவே ஒரு நோக்கம் வருது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இதை நான் அழுத்தமா சொல்றேன். தாய்மார்களே, என் அன்பு தாய்மார்கள், நீங்கள் என் சகோதரிகள், எனவே உரிமையோடு சொல்கிறேன், ரமலானில் ஒரு நோன்பை நீங்கள் தேவையில்லாமல் விட்டால் நபிகள் சொன்னார்கள், ஆயுசு முழுக்க நீங்க நோன்பு வச்சாலும் அந்த ஒரு நோம்புக்கு ஈக்குவல் ஆகாது. ஒரு நோம்பு
எதுக்கு விட்ட அல்லாஹ் கேட்பான். இல்ல போத்தீஸ்க்கு போன விட்டேன். எதுக்கு விட்ட? ஆரம்பிக்க போனேன். அல்லாஹ் எங்க வீட்டு குடும்பத்துக்கு எல்லாம் ட்ரெஸ் வேண்டாமா, புது ட்ரெஸ் போட வேண்டாமா என் பிள்ளை எல்லாம், அதுக்காக விட்டேன். கால முழுக்க நோன்பு வைத்தாலும் ஈடாக தேவையில்லாமல் சில குறிப்பிட்ட தேவைகள் இருக்கிறது விடலாம். அதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. நோயாளி சஃபர்ல பயணத்துல இருக்கிறாரு, இல்ல அவருக்கு சில உடல் ரீதியான உபாதைகள் இருக்கிறது, அவருக்கு பரிகாரம் இருக்கிறது. அது என்ன பரிகாரம் என்று தனியாக லிஸ்டே போடலாம். அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் நோன்பை விடுவதே தப்பில்லை. ஆனா தேவையில்லாத காரியத்துக்கு புசுக்கு நோன்பை விட்டு ஏதாவது சம்பந்தமே இல்லாத விஷயத்திற்காக வேண்டி ரமலான் நோன்பை கைவிட்டு விடுவது, அதுவெல்லாம் நம்முடைய அமல்களை வீணாக்கும் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அதிருப்தியை சம்பாதித்து விடுமோ என்கின்ற அச்சமும் பயமும் நமக்கு இருக்க வேண்டும். எனவே ரமலான் காலத்தை கண்ணியமாக எதிர்பார்ப்போம். மிக மிக உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். என் ரமலான் இபாதத்தான ரமலான். என் ரமலான் மற்ற மாதங்களை போன்று அல்ல. அந்த நாளும் பகலும் நான் இபாதத்திற்கென்று எனக்கு நானே சில கட்டுப்பாடுகளை போட்டுக்கொண்டு அதை நான் முடிவெடுத்து வைத்திருக்கிறேன். இப்படித்தான் என் ரமலானை நான் எதிர்கொள்ளப் போகிறேன். இப்படித்தான் என் குடும்பத்தினுடைய அந்த அமைப்பை, அந்த அட்டவணையை நான் தயார் செய்திருக்கிறேன். இப்படித்தான் என் பிள்ளைகளுக்கான நேரத்தை கொடுக்க போகிறேன். இப்படித்தான் இரவிலே வணக்கத்தை கூட்டு வணக்கத்திற்கு, தனிப்பட்ட முறையில் வணக்கத்திற்கு என்று ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்று இபாதத்தான ரமலானாக நம்முடைய ரமலானை மாற்ற வேண்டும். அதற்கு நேர் மாற்றமாக ஷைத்தானுடைய வலைக்குள் போகக்கூடிய விதத்திலே எந்த காலகட்டத்திலும் ரமலானில் நாம் ஈடுபட்டு விடக் கூடாது என்பதை மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டு புனிதமான ரமலானை அல்லாஹ் நம்ம எல்லாம் அடைய செய்வானாக. அந்த ரமலானை நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை தருவானாக. ஒரு ரமலான் ஒரு மனிதருக்கு ஒரே ஒரு வருடம் கிடைத்தால் 86 வருடம் கிடைத்த பலன் அவருக்கு கிடைத்துவிடும். 86 இயர்ஸ், 86 இயர்ஸ் ஒருத்தர் நின்று வணங்கி தொழுது இபாதத் செஞ்சு என்ன நன்மை கிடைக்குமோ அது எல்லாத்தையும் நல்லா ஒரே ஒரு ரமலான்ல கொடுத்துருவான். ஏன்னா அந்த ஒரு ரமலான்ல தான் லைலத்துல் கத்ர் இருக்குது. அந்த லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்கிட்டா அது 1000 மாதத்தை விட சிறந்தது. 1000 மாதம் என்பது நீங்கள் கூட்டி பாருங்கள் 86 வருஷம். 86 வருஷத்தின் நன்மையை அல்லாஹ் ஒத்த ரமலான்ல கொடுத்துறான். நீங்க யோசிக்கணும், நம்ம கூட வாழ்ந்தவங்க, போன ரமலான்ல நோன்பு வச்சவங்க, போன ரமலான்ல தராவி தொழ வந்தவங்க, போன ரமலான்ல நம்மளோட சேர்ந்து சரக்கு சாப்பிட்டவங்க இந்த ரமலான்ல இருக்காங்களா தெரியல. அடுத்த ரமலான் நம்ம இருக்க போறோமா அதுவும் தெரியாது, உறுதி கிடையாது. ஆனா இந்த ரமலான் உறுதி. இந்த ரமலானில் நமக்கு கிடைத்தது என்றால் அந்த பாக்கியம் உண்மையில் பெரும் பாக்கியம் தான். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் சொன்னார்கள், உண்மையான அறிவாளி யார் என்றால், உண்மையான ஆற்றல் மிக்கவர் யார் என்றால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார். மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி முன் தயாரிப்புகளை சேகரித்து வைத்துக் கொள்வார். பெருமானார் சொன்னார்கள், ஒரே ஒரு ரமலானின் மூலமாக 2 தோழர்களும் ஒன்றாக சேர்ந்து இஸ்லாத்திற்குள்ளே வந்தார்கள். 2 சஹாபாக்கள் ஒன்றாக பயணித்தார்கள், ஒன்றாக பாடம் படித்தார்கள், ஒன்றாக சேர்ந்து பல போர்க்களங்களிலே கலந்து கொண்டார்கள். அதிலே ஒருவர் அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக இறந்து விட்டார். அல்லாஹ்வுடைய பாதையில இறந்து போகிறது ஷஹாதத்து பெரிய நன்மை. இறந்துட்டாரு. அதுக்கு அடுத்து இன்னொரு தோழர் நார்மலா இருந்தாரு, ஒரு சில வருடங்கள் வாழ்ந்தார், நார்மலா படுக்கையில படுத்து மௌத்தாயிட்டார். ஆனா அந்த 2 பேரையும் பத்தி ஒருத்தர் கனவு பார்த்தாரு. கனவு பார்த்தவர் பார்க்கிறாரு, இந்த நார்மலா இறந்தார்ல படுக்கையில படுத்து, அவரு தன்னுடைய தோழர் ஷஹாதத் அடைந்தாரு, போர்ல கலந்து கொண்டு வீர மரணம் அடைந்தாரு, அவரை விட அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துல கூடி இருக்காரு. இவர் கம்மியா இருக்காரு, இவர் கூட இருக்காரு. ரசூலுல்லாஹ் ஓடி ஓடி வந்தார். அந்த சாபி கனவு பார்த்தவர், யா ரசூலுல்லாஹ் என்ன இது, அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு ஷஹாதத் அடைந்த ரத்தத்தோடு ரத்தம் சிந்தி இறந்து போனவர் அந்தஸ்தில் குறைவாக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சாதாரண முறையிலே மரணத்தை தழுவியவர் அந்தஸ்திலே உயர்ந்திருக்கிறார். என்ன இதுன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானாலும் கூட அவர் வஃபாத்தானதற்கு பிறகு இந்த தோழர் சில வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்திருப்பார். அந்த சில வருடங்களிலே ரமலானை அடைந்திருப்பார். அந்த ரமலானின் நன்மைதான் அவரை அந்தஸ்தில் உயர்த்தி கொண்டு போய் வைத்திருக்கிறது நாங்க சொன்னாங்க. அப்ப புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில ஒரு ரமலான் கிடைக்கிறது 86 வருஷத்துடைய கிஃப்ட் அதான் நமக்கு தரான்னு புரிஞ்சுக்கணும். எனவே அந்த மாதத்தில் பகலையும் இரவையும் மிகச்சிறப்பாக பயன்படுத்துவோம். இபாதத்தை கொண்டு அழகுபடுத்துவோம். நம்முடைய அமல்களை அல்லாஹ் எடுத்து பார்க்கும் பொழுது பாத்திமாவா, சல்மாவா, ஜைனபா, ஜன்னத்தா யாரு இப்படி பார்க்கும்போது அவங்களுடைய ரமலான் இத்தனை மாஷா அல்லாஹ், இந்த ரமலான்ல இவ்வளவு நன்மை இருக்குது என்று சந்தோஷப்படக்கூடிய விதத்திலே நம்முடைய ரமலானை அமைத்துக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே
ஆறாமல் அசையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை உள்ளபடியே நிரூபித்து காட்டிருக்கக்கூடிய நம்முடைய ஊரினுடைய தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் எல்லோருக்கும் கல்வி நகர உலக உலமாக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் துஆக்களையும் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக இதற்காக வேண்டி உழைத்த இந்த ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாக பெருமக்கள், இந்த மஸ்ஜிதுடைய கண்ணியத்திற்குரிய இமாம் ரஃபீக் ஹசரத் அவர்கள், இன்னும் நம்முடைய ஊரினுடைய இன்ன பிற சகோதர உலமா பெருமக்கள், மத்த பள்ளியினுடைய இமாம்கள், பொறுப்பாளர்கள் அனைவர்களுக்கும், குறிப்பாக ஒளி அமைத்து கொடுத்த அன்பு நண்பர் ஷேக் அவர்கள், இன்னும் இந்த பக்கத்து மஹல்லாவை சேர்ந்த நிர்வாக பெருமக்கள் அனைவர்களுக்கும், ஊரார்கள் அனைவர்களுக்கும் நன்றியையும் துஆக்களையும் செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.